ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு பங்டன் கதை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்க்லீப்ஸ் டெஸ்டினிஸோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். முன்னாடி இந்த 7 எபிசோட்ஸும் அந்த இன்ட்ரோ வீடியோவும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஏர்லியாகவே கிளம்பியிருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ அது உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பாய்ஸ் எல்லாருமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ காட்டு வழியாக வந்திருக்கும் போது நம்ம ஜேகே எதையோ பார்த்து பயந்து கத்தியிருப்பான். ஸோ அதை பார்த்து இவங்க எல்லோரும் சிரிச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு செம்ம ஏஞ்சல் மணி இருப்பீங்க. ஸோ அந்த ஏஞ்சல் மணி இருந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்போ டக்குன்னு நம்ம பாய்ஸை பார்த்துட்டு அரசே அப்படின்னு கூப்பிட்ருப்பீங்க. ஸோ அதோடு நான் லாஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், நீங்கள் பாய்ஸை பார்த்துட்டு அரசேன்னு சொல்லலை, ஆக்சுவலி சுகான்னு சொன்னீங்க. ஓகேவா? அந்த ஒரு வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சுகா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பீங்க. அதோடு முடித்த மணி வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் தான் கரெக்டாக நீங்கள் சுகாவை பார்த்து தான் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பார்த்துட்டு சுகா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது நம்ம சுகாவுக்கெலாம் பக்குன்னு இருக்கும். என்னடா நம்ம திரியிறோமா, இப்படி திரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்க்குறான், மற்ற பாய்ஸை பார்க்குறான், மற்ற பாய்ஸும் என்னடா நம்ம திரியிறோமா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. அது சிரிப்பு எல்லாம் மொத்தமாக அமுங்கி போச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்களா. இப்போ நீங்கள் தான் சுகா ஓடாத, இங்கேயே நெல், உன்னை எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் ஓடுறேண்ணா அப்படின்னு சுகாலாம் மண்டையை குழம்பிட்டு இருக்கான். ஸோ அப்போ சுகா நெல் ஓடாத, அங்கிட்ட பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி ஓடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பூனை ஓடுது. ஓகேவா? அந்த பூனை பேர் நீங்கள் சுகான்னு வச்சுருக்கீங்க. அந்த பூனை வேறு எதுவும் இல்லை, இந்த அபோண்டா ஹவுஸ்னு ஒரு அபோண்டா ஹவுஸை நம்ம போர்ட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதுக்கு கூடயே ஒரு பிளாக் கலர் பூனை, க்ரீன் ஐஸ் வச்ச ஒன்று இருந்துச்சுல, அதுதான் அந்த பூனை. அந்த பூனை தான் இங்கே வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த பூனை தான் அதாவது பின்னாடியே நீங்கள் ஓடுறீங்க, அது முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சுகா போய் அந்த பூனைக்கே என் பேரை வைப்பா அப்படியே அவன் சுகா சொல்லுவானா. அப்போ அங்கிட்டு இருந்துச்சு, விடு மச்சான் கரெக்டாக தான் வச்சுருக்கா, ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஜின்னு. அம்மா பெரிய ப்ரௌடு, போடாங்கிட்டு சரி அவன் எங்கேயோ போகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அவங்க பின்னாடி ஓடி வரான். ஸோ அப்போ தான் நம்ம பாய்ஸும் மீதி இருக்கிற 6 பாய்ஸும் ஜேகே பின்னாடி ஓடி வராங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் வேகமாகவே ஓடி இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பூனை இருக்குல்ல, அதாவது அங்கே ஒருத்தது இப்போது ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கீங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அங்கிட்டு ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். எவ்வளோ சொல்கிறது, ஒரு 10 பேர் மேலே நின்னோன்னா ஒரு ஹைட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ஹைட்டு வேணால் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹைட்டுக்கு ஒரு பள்ளம் இருக்குது. கீழே ஒரு சின்னதாக ரொம்ப குட்டியாக ஒரு ஆறு மட்டும் போகுது. பொதுவாக இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபுல் இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாகவுமே தண்ணி நிரம்பிடும். பெரிய 6 மணி வரும். ஆனால் இப்போ மழை இல்லாதது காரணத்தினால அது குட்டியாக இருக்குது. ஓகேவா? இப்போ அதுக்கு நடுவில் அதாவது அந்த பள்ளத்துக்கு இந்த சைடு உங்கள் சைடுக்கும் இன்னொரு ராஜ்யத்துக்கும் சைடு, அது என்னடா சொல்கிறது, இப்போ நீங்கள் இருக்கிறது உங்கள் ராஜ்யம். ஓகேவா? இன்னொரு சைடு இருக்கும்ல, இன்னொரு நாளும் அது பக்கத்து ராஜ்யத்தோட ஒரு கிங்டம். ஓகேவா? ஸோ இந்த 2 ராஜ்யத்துக்கும் போயிட்டு வர்றதுக்காக ஒரு பாலத்தை வேறு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பள்ளத்தாக்குக்கு உங்களோட நிலத்து பக்கத்தில் ஒரு பெரிய சாணத்தில் ஒரு சின்ன ஒரு கிளமணி இருக்குது. ஓகேவா? ஏதோ வேர் மணி இருக்கும் போல், கிளனே வச்சுப்போம், வேறு வேணாம், கிளமணி இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே தான் போய் பூனை மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே மேலே உட்காந்துட்டு சுகா விழுந்துடாத, நான் இங்கே இருக்கேன், நான் எதாவது பண்ணி உன்னை மேலே கொண்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படிங்க கத்திகிட்ருக்கீங்க. அந்த பூனையும் மியான்னு கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு தானே ஃபஸ்ட்டு ஓடி வந்திருப்பான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளத்தாக்கு பக்கத்தில் எட்டி பார்ப்பான். அவன் இன்விசிபிளாக தான் இருக்கான். ஓகேவா?
ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டான். ஸோ வந்து பார்க்குறேன் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பூனை அங்கே மாட்டிக்குதுன்னு பார்க்குறான். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மற்ற பாய்ஸும் வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சைகையில் கேட்குறான். இவன் வந்து இந்த மாதிரி பூனை மாட்டிக்கிச்சு ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது சைகையிலேயே சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பாய்ஸ்லாம் பேசாமல் நான் வந்து என் காற்று யூஸ் பண்ணிட்டு அந்த பூனையை பறந்து கொண்டு வர வச்சிடவா அப்படின்னு நம்ம ஆரம்பி கேட்குறான். பேசாமல் நான் வந்து என் டைமை வந்து ரீவைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பாஸ் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம சொல்கிறான். இப்போ பேசாமல் நான் ஜெட்டு வேகத்தில் போய் பறந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு நம்ம ஜேஹப் சொல்கிறான். இல்லைன்னா பேசாமல் போய் பறந்து போய் அவனை தூக்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். டேய் கிறுக்குத்தனமாக பேசாதீங்க, இது எல்லாம் விசிபிளாக பண்ணுற விஷயம், ஏதாவது அவருக்கு தெரியாத மாதிரி பண்ணுங்கடா, ஏன்டா இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிந்தா சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து இப்போ என்ன ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புவாங்கடா. பார்த்தா நீங்கள் வந்து அந்த பள்ளத்தாக்கு இருக்குல்ல அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ வந்து இவங்க எல்லாருக்கும் பகீர்னு போயிடுச்சு. என்ன ஜம்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சு வந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் வந்து அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? பறந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, பறந்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக். நீங்கள் வந்து அந்த பூனையை வந்து எடுத்துகிட்டு மேலே வரீங்க. அந்த பூனையை விட்டுறீங்க. நீங்கள் இவங்க 7 பேரையும் பார்க்குறீங்க. இவங்க எல்லோரும் உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. உங்கள் 2 கண் இருக்குல்ல அதில் வந்து ஒரு பிரைட்டான ஒயிட் லைட்டு வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஒயிட் லைட் தான் உங்கள் கண்ணிலேருந்து வெளியே வருது. ஸோ வந்து இவங்க பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா மைண்டு வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்து பார்த்துட்டு, ஓ நான் அவங்களுக்கு வெறும் குழந்த போடுற மிஷின் தானே, எவ்வளோ மேட்டே இல்லாத 7 பொண்ணுங்களை நீங்கள் லவ் பண்ணுவீங்க, ஒரு மேட்டை என்ன லவ் பண்ண மாட்டீங்க இல்லையா? குழந்த போடுறதுக்கு மட்டும்தான், ஒரு வாரிசை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. செம்ம டீப்பான வாய்ஸில் கேட்பீங்க. நம்ம வாய்ஸ்க்கெலாம் அப்படியே ஷாக்காக இருக்கும், எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ வந்து இல்லை நீ என்ன தப்பாக பண்ணிச்சிருக்கேன் எனக்கும் கேட்கும் தெரியுமா? பாருங்கள், கண்டிப்பாக அவங்கள லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஏன்டா அவங்கள லவ் பண்ணணும், இவ்வளோ உண்மையை நம்மளுக்கு தெரியாமல் அவங்க மறைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்ட்டு வந்து நீங்கள் மயக்கம் அடைஞ்சு இந்த பள்ளத்தாக்குள்ளே விழுந்துடுறீங்க. இங்கே நம்ம ஜிமின்லாம் பறந்து வந்து உங்களை பிடிக்கிறான். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ளைங் பவர் இருக்கும், மூன் கிராவிட்டி இருக்கும். ஆக்சுவலி வந்து பொதுவாக ட்ராகன்ஸ் அப்படின்னா பறப்பாங்க. பட் ஜெமினால் வந்து ஹியூமன் ஃபார்மில் இருக்கும்போதே பறக்க முடியும். ஸோ வந்து இவங்க எல்லாமே ஜெமின் தான் வந்து பறந்து வந்து பிடிச்சிட்டு மேலே கூட்டு வருவான். ஓகே, இப்போ நீங்கள் தான் உங்களை வந்து தூக்கிட்டு ஜேஹப் இருக்கான்ல அவனோட மடியில் வைக்கிறாங்க. ஸோ ஜேஹப் வந்து ஒயன் என்னாச்சு எந்திரே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வாய்ஸுக்கெலாம் வந்து ஷாக்குக்கு மேலே ஷாக்கு. ஃபஸ்ட்டு எப்படி இவளுக்கு கண்ணு தெரிஞ்சோ, கண்ணுக்கு என்னாச்சு, எப்படி பறந்தா, இப்போ ஏன் மயக்கம் போட்டா, இப்படி வந்து பல கேள்விகள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜென் தான் வந்து பக்கத்தில் வந்துட்டு உங்கள் கண்ணத்தை தட்டி பார்த்துட்டு அவன் தான் அவனுக்கு தான் ஹீலிங் பவர் இருக்கும்ல. ஸோ வந்து பார்க்குறேன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்க்குறான், அவனுக்கு புரியவே இல்லை. சரி தெரிலடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னடா பண்ணுறது தெரில, அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஜென் புலம்பிகிட்டு இருக்கானா. இப்போ வேறு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறான். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு அஜுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட அந்த சீன் கட் ஆகுது. இப்போ கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம அஜ்மா தான் நம்ம ஜேஹப்பும் அப்புறம் நம்மளோட இவங்க 2 பேருமே ஜேஹப் இவங்க 2 பேருமே வேகமாக வந்து முன்னாடி வராங்க. ஓகேவா? அதனால் அதுதான் நம்ம ஜேஹப்புக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த
வேகமாக ஓடுற பவர் இருக்கும்னு, அதாவது சன்னோட எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவனால் வேகமாகவே ஓட முடியும். ஓகே. ஸோ வந்து அவங்க வந்து வீக்கும் அந்த பவரை கொடுத்து, அதாவது 2 பேரும் கையை பிடிச்சி வேகமாக ஓடுறாங்க. ஸோ வேகமாக வந்து அரண்மனைக்கும் வந்துடுறாங்க. பின்புறமாக வராங்க. பொதுவாக வந்து முன்புறமாக வருவாங்க, முன்புறமாகவே போயிடுவாங்க. ஆனால் இவங்க பின்புறமாக வராங்க. பின்புறமாக வந்து கிச்சன் வழியாக வராங்க. ஸோ அங்கே வந்து அஜ்மா இருப்பாங்கல்ல, அதனால. ஸோ அஜ்மா வந்து பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அஜ்மா நீங்கள் வாங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன ஆச்சு நீங்கள் வாங்க, இங்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அஜ்மாவை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, அரண்மனைக்கு இன்னொரு புகரம் கூப்பிட்டு போகிறாங்க. குழப்பாதுன்னு நம்புகிறேன். ஸோ அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா, உள்ளே வந்துட்டு சைடு வாக்கில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே கிச்சன் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிச்சன்லேருந்து அஜ்மாவை கூப்பிட்டுட்டு அரண்மனைக்கு பின்னாடி போகிறமா ஒரு வழி இருக்கும் அவங்களோட ரூமுக்கு போக. ஸோ அதனால் வந்து இவங்க இப்படி போகிறாங்க. மற்ற பாய்ஸ் எல்லாருமே வந்து சுற்றியே முன்னாடியே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே வராங்க. ஸோ பார்த்தா வாயன் வந்து இங்கே பெட்டில் படுத்திருப்பா. அஜ்மா பார்த்துட்டு இவங்க 7 பேர் ஒரு லொக்க விட்டுட்டு இவங்க வந்து போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும். அஜ்மா அது எங்களுக்கும் தெரில. ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து பூனைமா இப்போ பார்த்தோம், ஏதோ ஒரு பூனை வந்து இந்த மணிக்கிளையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை அஜ்மா கேட்டுட்டு, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணு, நீங்கள் எங்கே போனீங்க? ஏதோ பக்கத்து ராஜ்யத்தில் இருக்கிற அரசர் கூட மீட்டிங் இருக்குன்னு தானே போனீங்க, இப்போ இவளை எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வாய்ஸ்லாம் அது 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 அஜ்மா ஒன்றும் இல்லை, அது ஃபஸ்ட்டு இவளை பாருங்கள் அஜ்மா நல்லா அழுதாண்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அஜ்மா வந்து வயனை பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. ஒயிட் கலர் ஐஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அஜ்மா, வேறு என்னச்சு? ஒரு மாதிரி டீப்பாக பேசினா ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஐயோயோ என் உடம்பு ஃபுல்லாக புல் எரிச்சிச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம ஜெமின்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்போ வந்து நம்ம அஜ்மா வந்து பார்க்குறாங்க வயனை. பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவள் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திருவா, எழுந்திரிச்சிட்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு வாங்க, அப்புறம் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு திருப்பி யோசிப்பா. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும், நீ அவளை போய் வீட்டில் வச்சுட்டு வாங்க. ஆனால் என்ன ஆச்சு சும்மா அதெல்லாம் உனக்கு தெரியாது, விடு அவளுக்கு சும்மா ஏதோ ஒரு பிரச்சனைடா, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சும்மா நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்க தானே அப்படின்னு இல்லைடா, நீங்கள் கிஸ் பண்ணீங்கல்ல அந்த அஃபெக்ஷனில் தான் நடந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அஜ்மா எதுவும் சொல்கிறாங்க. வந்து நம்ம பாய்ஸ் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன், நான் தான் போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போய் நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு, ஏன்னா வந்து உங்களை வந்து வீட்டில் போய் விடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் 2 ஆள் போகலான்ட்டு அதுக்கு இத்தனை பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. கடைசி அஜ்மா தலையிலேயே அடிச்சுட்டு, சுகா நீயும் அப்புறம் ஜேஹப் நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, வேகமாக போங்க, நீ மறைஞ்சு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அஜ்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேருமே போகிறாங்க. மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களும் ஒரு ரூம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மற்ற பாய்ஸ்லாம் போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு, எக்ஸப்ட் ஆரம் மட்டும் இங்கே இருக்கான். ஆரம் வந்து அஜ்மாவை பார்த்துட்டு, அஜ்மா உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் எதையும் மறைக்கிறீங்க தானே? சரி உங்ககிட்ட சொல்கிறேன் ஆரம், இங்கே பாரு, நீங்கள் நினைக்கிற மணி இவ சும்மாலாம் இல்லை, இவ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை சொல்லியிருக்கா. இவ வந்து என்ன நடந்தா, இவ என்ன பண்ணா அதெல்லாம் யோசிக்காத, அவள் சொன்ன வேர்ட்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கேர்ள்ஸை நம்பாத, நான் அதைத்தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் படித்து சொல்கிறது, அந்த கேர்ள்ஸை நம்பாதீங்க. ஏன் உங்களுக்கே தெரிலையா அப்படின்னு வந்து நம்ம அஜ்மா கேட்பாங்களா? அப்போ சரி அஜ்மா நான் எதாவது பார்க்குறேன், பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து போகிறோம். ஸோ வந்து நம்ம அஜ்மாவும் வந்து போவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு கிளான்ஸை விட்டுட்டு, ஐ மீன் வந்து நீங்கள் படுத்திருப்பீங்களே அந்த இடத்த வந்து லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அவங்க போவாங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே சீன் கட் ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஸோ அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா நான் இப்படி இங்கே வந்தேன், நான்
காட்டில் தானே இருந்தேன், இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியாக பார்க்குறீங்க. என்னமோ வந்திருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜூலி, ரூபி, அப்புறம் சாராணி நீலாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ அதுதான் சாராணி நீ உங்கள் 2 பேருமே வராங்க. ஒயின் அப்பாடி இப்போ யார் எந்திரிச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சு? கடந்த 3 மணி நேரமாக நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னா 3 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அவங்கவுங்க ரூம் போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் அவங்க நோட் பண்ணுறாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அரண்மனை ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, ஆளை காணோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற மேட்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மணி அவங்கெல்லாம் எங்கேயோ வெளியே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ தெரியுது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. பட் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஆரம்பை தான் பார்க்குறோம், மற்ற பாய்ஸ்லாம் இல்லை, ஆரம் தான் இருக்கான். ஸோ அவனோட அந்த பேலஸ்லேயே லைப்ரரியெலாம் இருக்கும்ல, ஒரு பெரிய லைப்ரரி. ஓகே, ஸோ அங்கே நம்ம ஆரம் இருக்கான். ஸோ அங்கே ஈக்கி பார்க்குறான். பார்த்துட்டு கொஞ்சம் மேலே படிமணி இருக்கும், ஏணி மணி போட்டு கொஞ்சம் ஏறுவாங்கள்ல. ஸோ அந்த மணி ஒரு ஏணி போட்டு ஏறி மேலே ஒரு டாப் ரேக்கில் இருக்கிற ஒரு புக்கு மட்டும் எடுக்கிறான். ஸோ அவன் எடுத்துகிட்டு பெரிய புக் ஆக்சுவலி அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அதில் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேஜஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஐடியாவே இல்லை, இது இல்லை அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு பேஜில் ஒரு பிரைட்டான கோல்டு லைட், அது எப்படி சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் உங்களோட பாட்டி இருக்காங்களே அவங்க ஒரு புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிரைட் லைட் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த மணி தான் ஒரு புக்கு, அதே மணி தான் பிரைட் லைட்டு வருது. ஸோ ஆரம் இந்த லைட்டை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்பான், என்னது அப்படின்ற மணி. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்ஸ்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கும், 20 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் லாங்காகவே போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்படியே போல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஓகே இத்தனை பேர் பார்க்குறாங்க நம்ம போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். இதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன எபிசோட் போடலாம். ஏன்னா இதே அதாவது எபிசோட் 9 போடவா, இல்லை அப்படின்னா மேரிட் டு 7 ஃபார்மர்ஸ் இருக்குது அதை போடவா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஆமாம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சில எடிட்ஸ்லாம் இங்கே தான் போடுவேன். ஓகே, டாட்டா, பாய்.